வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. நகர்ப்புற பகுதியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நிறைய ஜனநாட்டம்லாம் இருக்குது. ஒன்லி இண்டஸ்ட்ரி பீப்புள் மட்டும் தான் அந்த ரோடில் போவாங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒர்க் பண்ணல. ஒரு சில இண்டஸ்ட்ரிகள் ஸ்பெஷல் ஒர்க் ஏதாவது இருந்ததுனால போயிட்டு இருந்தாங்க. வேலையாட்கள் போவாங்க. ரொம்ப நடமாட்டம் கம்மியான பகுதி அது. அப்படி இருக்கும்போது அந்த சண்டேயில் ஒரு காலையில் ஒரு வயது முதிர்ந்தவர், ஒரு 60 வயது இருக்கவர் அங்கே நின்று வண்டி, ஒரு பழைய டிவிஎஸ் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தார். பின்னாடி ஒரு 40 வயது மதிக்கத்தக்கன்னு ஒருவர் வந்தார். வந்த உடனே பார்த்தாரு, இவர் இன்னும் நிற்கிறாரு, ஏதோ என்ன பிரச்சனையாக தெரியலன்ட்டு கிட்ட போய் பார்க்குறாரு. கிட்ட போய் பார்த்த உடனே அங்கே அவருடைய வண்டிக்கு பக்கத்தில் சாதம்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது. கொட்டி கிடந்ததை பார்த்தா இவருக்கு ஒன்றும் புரியல. சரி, ஏதோ இதாக இருக்குது, வண்டி ஏதோ இருக்குது, சாப்பாடெலாம் கொட்டி போயிருக்கு அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அவர் போய் சரி ஏதோ உதவி செய்யலான்னு போய் கேட்குறாரு. என்ன ஆச்சுங்க ஐயான்னு. இல்லை, வண்டி ரொம்ப அந்த கல் ஒன்று இதாகிட்டு அதனால் அந்த டப்பா திறந்துக்கிட்டு சாப்பாடு எல்லாம் கொட்டி போச்சு அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு இருந்தார். இவர் உடனே சரி, ஐயோ இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன மதிய சாப்பாட்டுக்கு காசு இல்லையா, காசு வேணால் நான் தரேன்ட்டு ஒரு பர்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு இது பண்ணார். அப்போ உடனே அவர் பையிலேருந்து அவருடைய பர்ஸை எடுக்கிறாரு. எடுத்து அவர்கிட்ட காமிக்கிறாரு. அதில் நிறைய பணங்கள் இருக்குது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு, சாரி நான் தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா அவர் பணத்துக்காக சாப்பாட்டுக்கு காசு இல்லையான்னு வருத்தப்படல, அந்த சாப்பாடே பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் என்னங்க ஐயா, இந்த காசு தான் இருக்குதா, போய் சாப்பிட வேண்டியதானே, கீழே வந்ததை பற்றி என்ன ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்பார். உடனே அவர் பொறுமையாக சொல்லுவார், இல்லை தம்பி, நான் இது எனக்காக என்னுடைய மனைவி ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் அவங்களுடைய உழைப்பு என்னுடைய உடல்நலம் கருதி என் உடம்புக்கு தகுந்தாப்புல அவங்க சமைச்சு இது பண்ணியிருக்காங்க. அந்த சாப்பாட்டை நான் கொட்டிட்டேன், அதை சாப்பிட முடியாமல் போயிடுது, அவங்களுடைய உழைப்பு வீணாக போயிடுது, அதெல்லாம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சரி, என்ன பண்ணுறது ஐயா, வேறு வழி இல்லையே, எப்படியாவது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே என்ன போல் அவர் உடனே அந்த பெரியவர் அந்த ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அந்த சாப்பாட்டெலாம் எடுத்து ஒரு கவரில் போட்டார். கவரில் போட்டு எடுத்துக்கிட்டார். அப்போ கேட்டார், ஏங்க ஐயா, இங்கே கீழே போட்டது அது ஒன்றும் சாப்பிட முடியாது, மண்ணெல்லாம் கொட்டியாச்சு, அதை சாப்பிட முடியாமல் வாயெல்லாம் கொண்டு போய் பண்ணாகும், எதுக்கும் பயன்படாது, எதுக்காக அதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாரு. இல்லை, இது ஒரு தனி பகுதி, இங்கே நாயெல்லாம் வராது, அப்படி கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டோம்னா அங்கே நாய் வரும், அந்த இடத்துல போட்டோம்னா அந்த நாயாவது அதை சாப்பிட்டு பசியாரும், எங்கள் மனைவி எனக்காக செஞ்சது, அட்லீஸ்ட் ஒரு நாயாவது சாப்பிட்லாம், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா என் மனைவி இப்போ கேட்பாங்க, சாப்பாடு நல்லா இருந்ததுதானே 2 மணிக்கு, நான் என்ன பதில் சொல்லுவேன்ட்டு அவர் இது பண்ணுவார். அப்போ தான் இவர் நினைப்பார், என்னது நம்ம அடிக்கடி காலையில் அவங்க டிஃபன் செஞ்சு வைப்பாங்க, இல்லை நம்ம டைம் ஆகிடுச்சுன்னு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குவான்ட்டு வருவோம், அதேமாரி நைட்டில் லேட்டாக போயிட்டு நான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவோம், அவங்க ஒரு மாதிரி இதாக இருப்பாங்க, நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இருந்தோமே, அப்போ அவங்களுடைய உழைப்புக்கு நம்ம மரியாதை தள்ளின்ட்டு ஒரு நெக்கி தலை குனிவார். அந்த பெரியவர் தன் மனைவி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த 2 மணி நேரம் செய்த வேலையினுடைய களைப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு அவர் சொன்னதும் இவரும் அது மாதிரி பண்ணணுன்னு நினச்சிட்டார். அதாவது இல்லைன்னா தெரியுன்னா, வாழ்க்கையில் மனைவி எல்லாருடைய மனைவியும் அன்போடும் ஒரு நேரத்தில் சில கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், இல்லை உப்பு அதிகமாக இருக்கும், புளிப்பு இதாக இருந்தாலும் அவங்களோட ஏதோ சில கவனக்குறைவால் கவனச்சிதறலால் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் குறையாக எடுத்துக்காமல் அவங்க கொடுக்குற சாப்பாட்டு நல்லா இருக்குது, நல்லா இருந்தது, நல்லா இதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லா சிறப்பாக செய்து மேலும் மேலும் நம்முடைய உணவை நமக்காக செய்கிறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும்ன்றது தான் இந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.